பாஸ்டர் பென்ஸ் அவர்களை கர்த்தர் எழுப்பினதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு எவ்வளோ படிச்சிருக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. இடையில வந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டம் தான், அல்லது இடையில வந்த சில ஊழியர்கள் தான் பட்டம் வாங்கினா தான் ஊழியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. ஆனால் இதை நிறுவினவர்களும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களும் சபைக்கு அஸ்திபாரமாக வைக்கப்பட்ட யாருமே பட்டம் வாங்கினவர்கள் இல்லை. பாஸ்டருக்காவது எழுதுவதில் அந்த கேக்கும் கோக்கும் வித்தியாசம் தெரியல. எனக்கு எழுத்தே தெரியாது. 2 வருஷம் ஸ்கூலில் என்ன அவர் சாட்சி சொல்லும்போது எனக்கு ஏன் சாட்சி சொல்கிற மாதிரியே இருந்தது. என்னை கொண்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டா எனக்கு நடந்தது சொல்கிற மாதிரி, என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டா 5 வயதில் சேர்ப்பாங்க. அப்போது அதாவது எங்கள் காலத்தில் 5 வயதில் கொண்டு போய் சேர்த்தா ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னா இந்த காது தொடுதான்னு பார்ப்பாங்க. 5 வயசுலாம் தொடும் பிள்ளைகளுக்கு தொட்டு சேர்த்து என்னை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. ஆ என்று எழுத்து போட்டால் எனக்கு எழுத தெரியாது. அவருக்காவது கேக்கும் கோக்கும் வித்தியாசம் தெரியலை. நான் வேறு மாதிரி முறையில் எழுதுவேன். ரொம்ப நாள் ஆ போட சொன்னால் இப்படி போட சொன்னால் இப்படி எழுதுவேன். எனக்கு இப்போவுமே வேகமாக எழுத தெரியும். கண்ணாடியில் வச்சா தான் பார்க்க முடியும். போர்டில் சொல்லி தருவார் ஆசிரியர், பாரு ஒரு முட்டை போட்டு அப்படி கோடு போட்டு அப்புறம் இழுன்னு சொன்னால் அப்படியே மிரரில் எழுதுகிற மாதிரி தலைகீழ் எழுதுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனாரை அழைத்து, இவனுக்கு மொழியும் புரிய மாட்டேங்குது, எழுத்தும் புரிய மாட்டேங்குது, வீட்டில் கொண்டு போய் வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டுவாங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடு படித்தவர்களில் நான் 2 வயது அதிகம். 7 வயதில் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் நான். எங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். கர்த்தர் எப்போவுமே என்ன செய்வார்னா, பலமானவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார். அதுக்காக நீங்கள் படிக்காமல் இருந்துடக்கூடாது. கர்த்தர் படித்தவர்களையும் தேர்ந்தெடுப்பார். ஆனால் அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை உற்று பார்ப்பார். தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக தேர்வு செய்வார். யார் கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்களோ அவர்கள் கையிலே கொடுப்பார். பாஸ்டர் பென்ஸை கர்த்தர் இந்த மிக கடினமான ஒரு பகுதியிலே கர்த்தர் தேர்வு செய்து ஒரு சபையை எழுப்புவதற்கும் நடத்துவதற்கும் அவர் கொடுத்தது மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பங்கை இந்த ஊழியத்திலே கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.